ஹாய் ஹலோ மக்களே, குட் ஈவினிங். இன்றைக்கி நாங்கள் ஈசிஆர் ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கோம். அதனால் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது மணி 7:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அங்கேயே நாங்கள் ரூம் எல்லாம் புக் பண்ணி அந்த இடத்துல போய் தங்கிட்டு டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பீச்சுக்கு நேராக வந்து பக்கம் தான், எதிர்க்கவே தான் பீச்சு. ஸோ நாங்கள் வந்து போகும்போது அந்த இருட்டில் நல்ல அந்த வெள்ளலை பொங்கி வருது, ரொம்ப ஆசையாக இருந்தது. வான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்தது. நாங்களும் போயிட்டு பீச்சில் நல்லா சின்ன குழந்தைங்களாம் மாறிட்டோம். அந்தளவுக்கு பீச் தண்ணி நல்லா அடி அடின்னு அடிக்குது. என்ன ஒன்று, கூட்டம் தான் அங்கே கம்மியாக இருந்துச்சு. நான் மெரினா பீச்சில் எப்பவுமே கூட்டம் இருக்கும், பட் இங்கே கூட்டம் கம்மி. அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இருந்தாலும் பீச்சுன்னும்போது எல்லாருக்குமே கால் வச்சு விளையாடணுன்னு ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். அதனால் அங்கே தான் கொஞ்சம், பட் நல்ல பெரிய பெரிய அலையாக வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் பின்னாடி தங்கி நின்னோம், அதனால் அலையை நாங்கள் என்ஜாய் பண்ண முடியல. அப்புறமா எங்களுக்கே கொஞ்சம் முன்னாடி வந்து போயிடுச்சு அலை. அதான் நாங்களே யோசித்தோம், கொஞ்சம் உள்ளே போயிட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. நல்ல அலைங்களை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்காக ஸ்ட்ரீட் ஃபுட் அங்கே ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஒரு கடையாக பார்த்துட்டே போது நிறைய கடைங்க, ஒரு 100-150 கடைங்க, எல்லா வெரைட்டியும் அவங்க விற்கிது சாப்பிட்றது. இட்லி தோசையிலேருந்து, நான்வெஜ்லேருந்து, மீன் வறுத்தது, சிக்கனு, எல்லாமே சொல்ல முடியாது, எந்த இதாக இருக்காது தான். ஜிகர்தண்டா, அப்புறமா வந்து அந்த ஜல்ஜீரா, என்னென்னவோ நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வெறும் அந்த வெள்ளை கொழுக்கட்டை சாப்பிட்டோம், பானிபூரி சாப்பிட்டோம், அப்புறம் வேஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதையும் சாப்பிட்டோம், அப்புறம் ஹாட் சாக்லேட் சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம், நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டே இருந்து மணி 10 ஆனது கூட எங்களுக்கு தெரியல. அப்படியே நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு நேராக ஒரு கடையாக பார்த்துக்கிட்டே போனோம். கடைசியில் நாங்கள் ரூமுக்கு வாங்கிட்டு வந்து இட்லி தான் சாப்பிட்டோம், எப்போ போல் நம்ம யூஸ்வல் இட்லி. பட் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டதால் இட்லியும் தோசையும் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாப்பிட முடியல. சும்மா சாப்பிடணுமே நைட்டுன்றதுக்காக 2 தான் சாப்பிட்டோம். அப்புறமா கொஞ்சம் 2 மின்ட்டு சோடா குடித்தோம், நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாச்சு. அதெல்லாம் சாப்பிடவே முடியாதமாக இருந்துச்சு. அது இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது நிறைய கூட்டம் வேறு, சனிக்கிழமைனா அங்கே எப்போவுமே கூட்டம் இருப்பாங்களாம். அதனால எங்களுக்கு அதை பற்றி தெரியல. அந்த வெரைட்டி மறுபடியும் நாங்கள் நேராக ஒரு கடையாக பார்த்துட்டு அங்கேருந்து நேராக தட்டு வடைன்னு விற்காங்க, அந்த தட்டு வடையும் வாங்கி சாப்பிட்டோம். பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், இதையும் வாங்கி சாப்பிட்டோம். பேன் கேக்குன்னு சொன்னாங்க, அதையும் ஆர்டர் பண்ணி அதையும் வாங்கி சாப்பிட்டோம். ஃபஸ்ட் ஏதோ சொன்னாங்க, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா சாப்பிட்ணுமா சாப்பாடுன்ற மாதிரி ஒரு பயம் வேறு வந்துடுச்சு. பட் இருந்தாலும் ஒன்று வாங்கி ஆளுக்கு ஒரு 2 அப்படி சாப்பிட்டோம். எல்லாமே 1-2 பிளேட் வாங்கி நாங்கள் பாட்டுக்கு எல்லாமே சாப்பிட்டோம். பட் நல்லாவே இருந்துச்சு எல்லா ஐட்டம்ஸும். இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கிடச்சி அந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சோம். திருப்பி பீச் பக்கமாக தான் நாங்கள் வந்தோம் அகைன். அந்த வர்ற பாதையிலையும் நிறைய கேக்ஸு, நெய் ரோஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. பட் நாங்கள் லேட் நைட் ஆகினதால நாங்கள் அதை வாங்கலை. அப்படியே மெதுவாகவே காலாரவே நடந்தே வந்துவிட்டோம். ரிசார்ட்டும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு அதை பற்றி தெரியல. பட் அந்த 11 மணி ராத்திரியில் சரியான கூட்டம் தான். அதை அப்படியே இதை மாதிரி திருப்பி கும்பலாக நம்ம போகிற சந்தர்ப்பம் கிடைக்காது இல்லையா. அதனால் அப்படியே நடந்து வந்தோம். பட் நைட் 12 வரைக்கும் அந்த சாப்பாடு கடையெல்லாம் இருக்கும், அந்த ஃபுட் கோர்ட் எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஓகே சரின்ட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே இப்போ ரசிச்சுக்கிட்டே ஒன்று சாப்பிட்டு ரூமுக்கு வரதுக்காக ட்ரை பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோம். நான் வர்ற வேலை சரியான குளிர் வேறு ரோடில், அப்படியே தூக்கம் வராமல் ஏறிச்சு எங்களுக்கு. அப்படியே மெதுவாக பொறுமையாக நடந்து வந்து எங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே மெதுவாக நுழைஞ்சோம். ரெசார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் பார்த்தா அங்கே சரியான இருட்டு, ஸ்ட்ரீட் லைட் கூட அந்த ஸ்ட்ரீட்டில் சின்ன தெருவில் இல்லை. பட் நாங்கள் ரெசார்ட்டுக்கு பட் ரொம்ப நியர்பைன்றதால குளிர் தான் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுது. அப்படியே பொறுமையாக வந்து நாங்கள் லிஃப்ட் பிடிச்சி எங்கள் ரூமுக்கு மேலே போயிடலான்னு உள்ளே போய் திறக்கலான்னு போனோம். ஃபஸ்ட்டு சாயந்தரம் போகும்போது எங்கள் ரூமை பற்றி அவ்வளோ தெரியல, எல்லாத்தையும் அவசரமாக வச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு நாங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணி அப்போ பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரூம். இப்படி ஒரு ரூமுக்காக நம்ம வந்தோன்ற மாதிரி எங்களுக்கு. அது பாருங்கள், உள்ளே போகிறோம் பாருங்கள், இது என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போயிட்டு லிஃப்ட் ரிசப்ஷன் தாண்டி நாங்கள் உள்ளே போனோம். லிஃப்ட் வழியாக தான் போனோம். நேராக உள்ளே போய் லிஃப்ட்டை வெயிட் பண்ணி ஸ்லோலி எங்களுக்கு கொடுத்தாங்க இடம். அதனால் நாங்கள் போகும்போது இட்லி வாங்கிட்டு போனோம். அப்படியே இட்லி வாங்கிட்டு மேலே ரூமுக்கு போகலாம். நாங்கள் லிஃப்ட்டில் வழியாக மேலே ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போனோடனே ஓப்பன் பண்ணால் அழகாக இருந்துச்சு, பெரிய ரூமு. டிவி இருந்துச்சு, பெரிய காட்டு, 2 நைட் லேம்ப் வச்சுருந்தாங்க, ஃபோன் கூட இருந்துச்சு, இன்டர்காம், பெரிய ஸ்க்ரீன் போட்டு டைனிங் டேபிள் இருந்துச்சு, டிவி இருந்துச்சு.
அவ்வளோதான். ஆனால் சுற்றி பார்க்கவே நல்லா இருந்துச்சு இந்த ரூமு. அதையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாத்ரூமு ஸ்லைட் டைப்பில் இருந்துச்சு எல்லாம்.